அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாகவும் அதே சமயம் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் வீற்றிருக்கின்றன. எனவே எதிர்பாராத அதிரடியான மாறுதல் இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிடலாம். அதிலும் குறிப்பாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் 6லிருந்து 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் பஞ்சமஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் ரூணரோக சத்ருஸ்தானத்திலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். இப்படி ஆவணி மாதத்தில் மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் திட்டமிட்டு பல பணிகளை சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியான பதிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. ராசியின் அதிபதியான குரு வலுவாக தைரியஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. முற்பகுதியில் செவ்வாய் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்க நல்ல மாறுதலை மிகவும் வலுவாக தரப்போகிறாருங்க. எனவே எதிர்பாராத நல்ல மாற்றம் இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக சப்தமஸ்தானம் ஆகிய 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் நினைத்தபடியே பல சுப காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியமும் இந்த வேளையில் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மனதில் தோன்றக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையில நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை என்பது விலகும். ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான மன சங்கடங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் குறைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சனி விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அங்கு வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் சனி பகவானுடைய அமைப்பு எதிர்பாராத நல்ல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் விளைவிக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனி காலகட்டத்தில் வக்ர சனியின் காலகட்டம் நடைபெறுவதால் பணிச்சுமை சார்ந்த கடுமையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். சக பணியாளர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை நிறைவாக கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிகழ்வுகளை அவர்களிடம் பகிர வேண்டாம். அதனால் சில மோசமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான சூழலுக்கும் தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. மற்றபடி உத்தியோக ரீதியான பணிகள் அனைத்திலும் நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் 7.5 சனியாக இருந்தாலும் வக்ரசனியின் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். கடுமையான போட்டிகள் குறைவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. நீங்கள் நினைத்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி திடீரென புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் மனதிற்கு நிறைவு பெறக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக
அமைவதற்கான யோகம் உண்டுங்க. நிதி சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைகிறது. முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தில் இருந்தாலும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும். இருந்தாலும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக அவ்வப்போது எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதும் யதார்த்தமான உண்மை. எனவே சற்று விழிப்புணர்வுடன் நிச்சயமாக இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும். ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக 6ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ல் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது வலுவாக ஜென்ம ராசியையும் பார்க்க போகிறாருங்க. எனவே சுக்கிரனினுடைய இந்த மாறுதல் மிக பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைய போகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிச்சயமாக குறையும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஓரளவிற்கு நிறைவாக இந்த ஆவணி மாதத்தில் எதிர்பார்க்கலாம். கடன் வாங்காமல் சமாளிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதே பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாறுதல்களும் வரவேற்கத்தக்க வளர்ச்சியும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக திருப்திகரமாக அத்தனை விதமான பணிகளையும் இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்தபடியே கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் சிறப்பாக அமையும். ஆனால் உங்களுக்கு மறைமுகமாக செயல்படக்கூடிய சில நபர்கள் காரணமாக கட்சியில் எதிர்பார்த்த வளர்ச்சியில் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இருந்தாலும் உங்களது மக்கள் நலம் சார்ந்த பணிகளை திறன்பட மேற்கொள்வதால் அந்த சூழ்நிலைகளை கலைந்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6லும் சஞ்சரிக்க போகிறாருங்க. புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சிரமங்கள் நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் வியக்கத்தக்க வகையில எதிர்கொள்ளக்கூடிய நேர்முக தேர்வு போன்றவற்றில் வெற்றி கிடைக்கும். மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக உண்டு. இந்த தருணத்தில் விவசாயத்துறையின் அதிபதியான பூமிக்காரகனான செவ்வாய் மிக வலுவாக 3லும் பிற்பகுதியில் 4லும் நுழைகிறார். 4க்கு செல்வது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை. ஆனால் 3ஆம் இடத்தில் முற்பகுதியில் சஞ்சரிக்கும் போது குரு மங்கள யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் கிடைக்கும். பல்வேறு வகையான விவசாயம் சார்ந்த பணிகளை சிக்கல் இல்லாமல் திறன்பட செய்வதற்கான யோகமும் அதன் காரணமாக நிறைவான வளர்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 3லும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு நிச்சயம் தைரியத்துடன் அனைத்து விதமான பணிகளை மேற்கொண்டு வெற்றியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான சங்கடங்கள் நிச்சயமாக மறையும். இருந்தாலும் கூட இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் பல கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 21 இருந்து 24 வரை அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறார். அந்த தருணங்கள்ல நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. அதே சமயம் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ராகு. மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக செவ்வாய், கேது மற்றும் ராசியின் அதிபதியான குரு என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமற்று இருப்பதால் இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவ கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.